அனைத்திற்கு உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் இணைகின்றனர். வணக்கம் நேரு அவர்களே. உறவுகள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேரு அவர்களே, இன்று நாங்கள் ஐநா தொடர்பான விடயத்தை முதலில் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், 60வது அமர்வு ஆரம்பித்திருக்கின்றது. உள்நாட்டு பொறுமுறையின் ஊடாக மாத்திரமே பொறுப்பு குரல் அங்கே செயல்முறைப்படுத்தப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த செய்தியை கேட்டதும் நேரு அவர்களே, நான் உடனடியாக உணர்ந்தது என்னவென்றால், கடந்து வந்த அரசாங்கங்கள் சந்திரிகா குமாரதுங்க, பண்டாரநாயக்க, மஹிந்த ராஜபக்ஷ, அதனை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேனா அரசாங்கம் இருந்த பொழுது எல்லோருமே ஒரே பாணியில் தான் பயணித்து வந்திருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கம் தாங்கள் அவர்களை மாதிரி இல்லை, வித்தியாசமானவர்கள் என்று கூறுகின்றார்கள். அவர்களும் இந்த பொறுப்பு கூறுதலில் உள்நாட்டு பொறுமுறையின் ஊடாகத்தான் செயல்படுத்துவார்கள் என்றால் என்ன செய்தியை சொல்ல பார்க்கிறார்கள் என்று உங்களால் அவதானிக்கக்கூடியதா இருக்கிறதா? அதாவது இலங்கை விவகாரத்தை சர்வதேசமயப்படுத்தப்படுவதற்கு இந்த அரசு விருப்பமில்லை என்பதை அவர்கள் பல வடிவங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதில் ஒன்றாக அவர்கள் வெளிப்படுத்திய விடயம்னா, தாங்களே இந்த விடயங்களை கையாளுவதற்கான ஒரு பொறிமுறைகளை நாங்கள் கையாள முடியும் என்ற இதைத்தான் கேட்க அவர்கள் சென்ற பொழுது ஜூனிலும் அவர்கள் தெரிவித்தார்கள். இதை இந்த அரசுக்கு எதிர்காலத்தில் இந்த அரசனுடைய செயற்பாடுகளில் சர்வதேச சமூகம் சார்ந்த சவால்கள் வரும் என்பது இந்த அரசை பொறுத்தவரை அவர்களுக்கு புரியும். அதை இப்பொழுதே அனுமதித்து விட்டார்கள் என்றால் அது ஆபத்தானது. இலங்கை தீவை சர்வதேச கவனத்திலிருந்து நகர்த்தி வைக்கின்ற ஒரு நீண்ட தொலைநோக்கு பொறிமுறையில் தான் இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம், 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு ஆட்சி கட்டுக்கு ஏற வேண்டும். அவர்கள் 2 முறை ஆயுதம் கொண்டு ஆட்சி கட்டுக்கு வர விரும்பியவர்கள். அது 2 முறையும் அது அவர்களுக்கு தவறி போனதால் பின்னர் அரசியல் அரங்கினூடாக ஆட்சி கட்டுக்கு வருவதற்கு, அதாவது அவருடைய கடந்த இந்த முயற்சியின் பின்னர் 30 ஆண்டுகளை கடந்து வந்திருக்காரு. 35 ஆண்டுகள். இந்த 35 ஆண்டுகள் பின்னர் ஆட்சி கட்டுக்கு ஏறிவிட்டார். இதை இலகுவாக விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆகவே இதில் தங்களை தக்க வைப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை எதிர்காலத்தில் செய்ய போகிறார்கள். இது நடைபெறுகின்ற பொழுது நான் முன்கூட்டியே சொல்லுகிறேன், இது அடுத்து வரக்கூடிய அவர்களுக்கு அடுத்த தேர்தல் 2028 கடைசியிலிருந்து 2029 வருகின்ற பொழுது இந்த சவால்கள் அது நெருங்கி வருகின்ற பொழுது எங்களுடைய எல்லாருக்கும் புரியும். ஆனால் அவ்வாறான ஒரு மாற்றத்தை தங்களை ஆட்சி கட்டில் தக்க வைப்பதற்கு இவர்கள் எடுக்க போகின்ற நடவடிக்கைகளுக்கு சர்வதேச சமூகத்தில் எதிர்ப்பதை இருக்கலாம். அது இருப்பதாக இருந்தால் அதுக்கு முதலே இப்பொழுதே ஒரு கதவை திறந்து சர்வதேச சமூக இலங்கை தீவில் ஏதோ வகையில் வந்து உள்ள நுழைவதை அவர்கள் எந்த இடத்திலும் அனுமதிக்க மாட்டார்கள். இதை நாங்கள் புரிந்து கொண்டால் இவருடைய அணுகுமுறையும் புரியும். அது ஏன் அதை சொல்லுகிறேன் சொன்னால், சமீப காலமாக ஒரு கட்சி ஆட்சி, அதாவது ஒரே ஆட்சி 20 ஆண்டுகள் இருந்தால்தான் இந்த நாட்டை கட்டியப்பலாம் என்று டில்வண்டி சில்லா எல்லாம் சொல்வது அர்த்தங்கள் ஆழமாக புரிந்து கொண்டால் தெரியும். இந்த ஆட்சி கட்டை இலவாக விட்டு போக மாட்டார்கள். இவர்கள் தேர்தலை எதிர்காலத்தில் எதிர்கொண்ட பொழுது சிங்கள மக்கள் எதிர்வினை ஆட்டுவார்கள் என்பதும் அவர்களுக்கு புரியும். இவருடைய ஆட்சி பல சவால்களுக்கும், அதே நேரம் இலங்கை தீவு பல சவால்களை இவர்களை மையப்படுத்தி உள்ளதும் எதிர்காலத்தில் நடந்துதான் போகிறது. அதற்கான களத்தை, அந்த சூழலை அந்த வட்டகை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறது. சீனாவுடைய மேலாதிக்கத்தினுடைய உச்சத்தை நோக்கி சீனா நகர்வதும், இவர்கள் கடந்த மே மாதத்தில் 2 நாடுகளுடைய குழுக்களை முதன்மையாக தங்களுடைய முதல் கதறில் நிறுத்தி வைக்கின்றார். ஒன்று சீனா, 2வது வியட்நாம். 2ம் ஒரு கட்சி ஆட்சி முறைமையை கொண்ட நாடுகள். இவர்களுக்கான இன்னொரு களத்தை மேற்கத்திய உலகத்தை ட்ரம்ப் திறந்து வைக்கிறார். ட்ரம்பும் இலகுவாக ஆட்சி கட்டிருந்து போவதற்கு விரும்பவில்லை என்று அவரும் 3வது ஆட்சியை பற்றி பேசுகிறார். அமெரிக்க அரசியல் யாப்பை கடந்து அதுக்கு அவருக்கு சிலர் முன் உதாரணமாக இருக்கிறார்கள். எவ்வாறு பூட்டின் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கிறாரோ, அங்கே இருக்க அரசியல் சவால்களை கடந்து எப்படி முதல் தடவையாக சீனாவில் 10 ஆண்டுகள் ஒருவருடைய ஆட்சி என்பதை கடந்து இப்பொழுது 13வது ஆண்டில் இருக்கிறாரோ, இவையெல்லாம் அவருக்கு ஒரு கதையை சொல்லுகிறது. நான் இந்த கட்டில் தொடர்ச்சியாக இருக்கலாம். இது எல்லாம் இலங்கைக்கான ஒரு வாய்ப்பு களத்தை உருவாக்குறது. எந்த ஒரு நாடும், ஒரு சர்வதேச சமூகம் தனக்குள் உள்நுழைவதை, குறிப்பாக இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சி விரும்பாது, அனுமதிக்காது. இதை நாங்கள் புரிந்து கொண்டா சரி. இதை வைத்துக் கொண்டு நாங்கள் எவ்வாறு எங்களுக்கான வகிபாகத்தை உருவாக்கி கொள்வது என்று இருக்கிறது.
இப்பொழுது நாங்கள் யுஎன்ஹெச்ஆரை பற்றி பேசுகின்ற பொழுது இப்ப யுஎன்ஹெச்ஆர் சர்வதேச விசாரணைகளை செய்திருக்கிறது என்று சொன்னால் அது செய்திருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், காசாவுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடந்து கேட்டுக்கொண்டிருக்கும். மேம்படி சர்வதேச விசாரணை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா காசாவுக்கு உள்ளே சென்று யாரும் என்றவில்லை. எங்களுக்கு தெரிந்த நவநீதம் பிள்ளை தான் அவருடைய கடமை ஆளுநராக அந்த விசாரணைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது 2022 நடந்தது. அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 6 அறிக்கைகள் இதுவரை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனா காசாவில் எந்த மாற்றத்தையும் அந்த சர்வதேச யுஎன்ஹெச்ஆர் விசாரணை செய்யவே இல்லை. அதுபோன்றுதான் சர்வதேச விசாரணை அது ரஷ்யா மீதும் வைத்திருக்கிறது. ஆனால் அதுக்கும் எந்தவித ஒரு முடிவும் இல்லாமல் இருக்கிறது. அவை இதில் 2 பக்கங்கள் இருக்குது. ஒன்று இலங்கை சர்வதேச விசாரணை அனுமதிக்காத ஒன்று இருப்பது, யுஎன்ஹெச்ஆர் சர்வதேச விசாரணைக்கு செல்லாமல் இருப்பது ஒன்று இருப்பது. செல்வதாக இருந்தால் அது யுஎன்ஹெச்ஆருடைய ஹைகமிஷனுடைய தீர்மானமாக அது இருக்காது. அந்த அதாவது இந்த சர்வதேச விசாரணையை செய்வதாக இருந்தால் அது ஒரு தீர்மானத்தினூடாக கொண்டு வரப்பட்டு அங்கு வாக்கெடுப்பினூடாக அது ஏற்றுக்கொள்ளப்படவும் வேண்டும். அது ஒரு சவாலாக இருக்கிறது. இப்பொழுது உக்ரைன் விவகாரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விசாரணை எடுத்துக்கொண்டீர்கள், அது எங்களை மாதிரி தான். ஒவ்வொரு முறையும் இந்த தீர்மானங்கள், இந்த சர்வதேச விசாரணைக்கான தீர்மானங்கள் தொடர்ச்சியாக அங்கு கொண்டு வரப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 2022 ஆண்டு இந்த விசாரணை கொண்டு வரப்பட்ட பொழுது 32 நாடுகள் ஆதரித்து வாக்களித்திருந்த ரஷ்யா சம்பந்தப்பட்ட விசாரணையில் 2 நாடுகள் தான் எதிர்த்திருந்ததும் 13 நாடுகள் அதில் கலந்து கொள்ளவில்லை. அந்த 2 நாடுகள் எதிர்த்தது எரித்திரியாவும் ரஷ்யாவுமே. அவற்றை ரஷ்யா தனக்கு எதிரான பிரிவினை எதிர்த்து கொண்டது. ஆனால் இது பிறகு 23ஆம் ஆண்டு மீள் புதுப்பிக்கப்பட்ட பொழுது ஆதரித்த நாடுகள் 32 28 குறைந்து விட்டது. மீண்டும் 2 நாடுகள் தான் எதிர்த்தன. 17 நாடுகள் இந்த முறை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. இது இறுதியாக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் 25 ஏப்ரலில் கொண்டு வரப்பட்ட பொழுது 32 ஆதரித்த நாடுகள் 25 குறைந்து போனது. எதிர்த்த நாடுகள் 2 போனன. வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாத நாடுகள் 13 18 போனது. இப்பொழுது பாருங்க, ரஷ்யா விவகாரத்திலேயே இந்த யுஎன்ஹெச்ஆருக்கு இருக்கக்கூடிய சவால்கள். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன். 2 பக்கமும் எங்களுக்கு சவால் இருக்குது இந்த சர்வதேச விசாரணைக்காக. இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மறுபுறத்தில் ஐநாவினால் இவ்வாறான பொறுமுறைகளை சரியாக கை கொள்ளக்கூடிய பொறுமுறையும் இந்த யுஎன்ஹெச்ஆர் இல்லை. அதை கொண்டு வருவதாக இருந்தால் அது ஒரு தீர்மானத்தினூடாக கொண்டு வரப்பட்டு அதுக்கு நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த நாடுகளை உருவாக்கி, இன்று சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்ய உக்ரைன் விவகாரத்திலேயே ரஷ்யாவுக்கு எதிரான விசாரணையே எவ்வளவு தூரம் ஒவ்வொரு ஆண்டும் நீத்து போய் கொண்டிருப்பது. அவை இது தமிழ் மக்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால் ஒன்று. 2வது, இதை புரிந்து கொண்டு இதுக்கு ஏற்ற வகையில் தான் எங்களுடைய எதிர்வினை மாற்றப்பட வேண்டும். நாங்க என்ன நினைச்சினால் வாயால் வருவதுன்றதை வடை சுடுவதுக்குள்ள பல நேரங்களில் நம்மவர்கள் பேசி விடுகிறார்கள். ஆனால் உள்ளாந்த ரீதியாக இந்த பொறிமுறைகள் எவ்வாறான சவாலில் இந்த யுஎன்ஹெச்ஆரில் இருக்கிறது, ஏனைய நாடுகள் சம்பந்தப்பட்டு, ஏனைய முன்னெடுப்புகள் சம்பந்தப்பட்டு, இதிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள போறோம், இதுக்கேற்ற வகையில் எங்களை எவ்வாறு ஒருங்கமைப்பினால் இப்பொழுது சர்வதேச விசாரணை ரஷ்யாவுக்கு எதிராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, காசாவுக்கு எதிராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த 2 நாடுகளும் உள்ளே இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை உள்ளே சென்று விசாரணை செய்வதற்கு. ரஷ்யா அனுமதிக்கவில்லை. ஆனால் ரஷ்யாவுக்கு எதிரான இதில் ஒன்று செய்யலாம். என்றால் உக்ரைன் என்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது. இவர்கள் உக்ரைனுக்குள் சென்று அவற்றை ஆய்வு செய்து தங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. காசாவில் அதுவும் கிடையாது. ஆனால் இவை இந்த போரியல் 2 போரியலிலும் ஏதும் மாற்றத்தை கொண்டு வந்ததா இந்த சர்வதேச விசாரணை என்பதனால் ஒன்றையும் செய்யவில்லை. போக்கை கடைபிடிப்பதற்கு என்ன காரணம்? இது இந்த யுஎன்ஹெச்ஆர் என்கின்ற கட்டமைப்பு 20 ஆண்டுகளுக்கு முன்னர், சரியாக 20 ஆண்டுகளை இது பூர்த்தி செய்கிறது. இந்த கூட்டத்தொடரோடு 2005ஆம் ஆண்டு இந்த மனித உரிமைகள் ஆணையத்தில் இருக்கக்கூடிய பாரிய குறைபாடுகளை மையப்படுத்தியதாக ஒரு மாற்றத்தை உருவாக்கினார்கள். இனிமேல் இது ஒரு காத்திரமான கட்டமைப்பாக இயங்கும் என்ற வகையில் அவர்கள் ஏதோ சிந்தித்து கொண்டே கொண்டு வந்தார்கள். அதுலதான் இந்த 47 நாடுகள், ஒரு சில நாடுகள் மாத்திரம் ஆதிக்கம் செலுத்தாமல் உலகத்தின் எல்லா வட்டகைகளிலுமிருந்து 47 நாடுகள் தெரிவாகின்ற வகையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவர்கள் வாக்கெடுப்பு எல்லாம் கொண்டு வந்து ஏதோ இந்த பொறுமுறை சரியாக இயங்கும் என்ற ரீதியில் 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து 1வது கூட்டத்தொடர், அதான் இன்றைக்கு 20 ஆண்டுகளில் ஒரு ஆண்டுக்கு 3 கூட்டத்தொடர், 60வது கூட்டத்தொடர்ல வந்திருக்காங்க. சரியாக இதுடன் 20 ஆண்டுகள் பூர்த்தியாகும். இந்த 20 ஆண்டுகளில் இந்த கட்டமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களால் இது சிறப்பாக இயங்கியதா என்றால்
கிடையவே கிடையாது என்பதைத்தான் இந்த 20 ஆண்டுகளுடைய ஆய்வு சொல்லி வைக்கிறது. இப்ப பாத்தீங்க, நாங்கள் சர்வதேச விசாரணை சொன்னோம். 2 சர்வதேச விசாரணை சமகாலத்திலேயே போர் நடக்கக்கூடிய இடங்கள். காசா, இரண்டாவது ரஷ்யாவுக்கு எதிரானது. இங்கு காசாவுக்கு இல்லை, இஸ்ரேலுக்கு எதிரான விசாரணை. இது இஸ்ரேலுக்கான விசாரணை காசாவுக்கு எதிராக நடைபெறுகின்ற போரியல் சம்பந்தமாக, உக்ரைனுக்கு எதிராக நடைபெறுகின்ற போரியல் சம்பந்தமாக ரஷ்யாவுக்கு எதிரான விசாரணை. இந்த இஸ்ரேல் ரஷ்யாவுக்கு 2க்கும் எதிரான விசாரணையை அப்படியே நிற்கிறது. ஒரு சும்மா அறிக்கை விடுகிறார்கள். மாற்றத்தை இந்த போரியலில் கூட போரியல் நடைபெறுகின்ற சமகாலத்திலேயே ஏற்படுத்த முடியாது. இழப்புகள் ஒரு நாளும் நடந்து கொண்டே இருக்கு. ஏதாவது ஒரு செய்தியை கூறுகிறதா தமிழர் தரப்புக்கு? இது இப்ப நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னால், ஜெனீவாவுல எல்லாம் சாத்தியம், இது நடக்கும் அது நடக்கும் என்று எங்களோட மக்களுக்கு நாங்கள் இந்த கதை சொல்லுவர்கள் சொல்லுகிறார்கள். தாயத்தில் அரசியல் கட்சிகள் சொல்றோம்னா புலத்தில் அமைப்புகள் சொல்லுவாங்க. இப்ப இந்த ஒரு விடயத்தில் நான் ஒரு வரியும் சொல்லிடுறேன். UNHCR-இல் எந்த ஒரு மாற்றத்தையும் தமிழர்களுக்கு நடக்க போகுது. ஆனால் UNHCR-இல் இலங்கை ஒரு பேசுபொருளாக வைத்திருக் கொள்வது இந்த சர்வதேச மட்டங்களில் ஐநாவுடைய கட்டமைப்புகள் எங்கோ ஒரு இடத்தில் நாங்கள் இன்றும் பேசுபொருளாக இருக்கிறோம் என்றால் இந்த UNHCR-இல் மட்டும்தான். என்ன தீர்மானங்கள் 2012 கொண்டு வரப்பட்ட தீர்மானம் அதை ஏற்படுத்தி விட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தீர்மானம் மிகவும் நீத்து போன ஒரு தீர்மானங்கள் இப்பொழுது இருக்கக்கூடியது. இருந்தாலும் அதை நீடித்து செல்வது என்பது நாங்கள் ஒரு பேசுபொருளாக இருப்பதற்காக என்றால் இலங்கை விவகாரம் அந்த சபையில் பேசப்படும், பலரும் கருத்துக்களை சொல்வார்கள். ஒரு தீர்மானம் இலங்கையை நீட்டு போகாமல் ஏதோ சர்வதேச தளத்தில் பேசலாம். இப்ப அனுரா அரசு என்னத்தை விரும்புகிறேன்னு சொன்னால், இந்த தீர்மானம் இந்த ஆண்டு நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ செய்ய பார்க்கிறார். ஒவ்வொரு சிங்களாட்சியும் அதுதான் செய்யறாரு. என்னால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படாட்டில் இலங்கை விவகாரம் இந்த சபையிலிருந்து விலக்கப்பட்டதாக மாறிவிடும். அதை நாங்கள் அனுமதிக்க கூடாது என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்கான இதை தக்க வைக்க வேண்டும். ஆனால் இதை கடந்து இது நகர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வேறு பொறுமுறையில், ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன், 3 ஆணையாளர்கள், இது கேட்குக்கு முதல் இருந்த 3 ஆணையாளர்கள், நவநீதம் பிள்ளை 2014, ஹுசைன் 2017, பிஸ்லேட் 2021 தங்களுடைய இறுதி அறிக்கைகளில் ஒரு தெளிவான கருத்தை சொல்லியிருக்கார்கள். இந்த ஐநாவுடைய மனித உரிமைகள் அவையத்தை கடந்த பொறிமுறைகளை நாடுகள், எங்களுக்கு சொல்லவில்லை, நாடுகள் சிந்திக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார்கள். நவநீதம் பிள்ளையும் ஹுசைனும் இதை சொன்னார்கள். பிஸ்லேட் அதுக்கு மேலே சென்றார். பயண தடைகளை போடுங்கள் நாடுகளே, பொருளாதார சவால்களை இலங்கைக்கு உருவாக்குங்கள், உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய சட்ட முறைமைகளுக்கு உட்பட்ட வகையில் அவர்களுக்கு எதிரான வழக்குகளை முன்னெடுங்கள் என்றெல்லாம் பரிந்துரைகளை கூட செய்தார். மேலதிகமாக இவர்கள் இருவரையும் கடந்து. அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, பிஸ்லேட் குறிப்பிட்ட மாதிரி அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த பரிந்துரைகளுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? இப்ப கனடா ஒரு பயண தடையை 4 பேருக்கு வைத்திருக்கிறோம். இப்பொழுது சமீபத்தில் பிரித்தானியா கொண்டு வந்திருக்கிறது. இவ்வளவுதான். இதை கடந்து பொருளாதார நெருக்கடிகளையோ அந்த நாடுகளுக்கு உட்பட்ட பொறிமுறைகளில் வழக்குகள் என்கின்ற பொறிமுறைகள் எதுவும் இதுவரை நகரவில்லை. ஆகவே இவ்வாறு செய்யப்படுகின்ற ஒரு விடயம் என்ன செய்யணும்னா, இலங்கையை இன்னொரு தளத்தில் பேசுபொருளாக வைத்துக் கொள்ளும் நாடுகள் சார்ந்து. அப்ப அதுக்கு நாங்கள் வாழக்கூடிய நாடுகளில் என்ன விதமான முன்னெடுப்புகளில் இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இது எங்களுக்கு இருக்கக்கூடிய சவாலையும் சொல்லுகிறேன் சொன்னால், இப்பொழுது இந்த பொருளாதார ரீதியான ஒரு மீள் ஒழுங்கு முறை உலகத்தில் நடைபெறுவது என்றதனால் ட்ரம்ப் உருவாக்கக்கூடிய இந்த வரிகள் எல்லாம் புதிய புதிய சந்தைகளை நோக்கி நாடுகளை நகர்த்துகிறது. அப்ப இலங்கையையும் ஒரு சந்தையாக பார்க்கக்கூடிய நாடுகள் எங்களுக்கு சவாலாக மாறும். நாங்கள் இந்த முன்னெடுப்புகளை எங்களை கடந்து அவர்கள் இந்த பொருளாதார ஒழுங்கை இலங்கையுடன் செய்ய முனைவார்கள். அப்ப நாங்கள் இதை எவ்வாறு கையாள போகிறோம்? இன்னும் இப்ப தமிழர்கள் இதை கையாளுவதற்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு மனித உரிமைகள் செயலணி ஒன்று உருவாக வேண்டும். இது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அவர்கள் அவ்வப்பொழுது இந்த காலத்தில் பேசுவார்கள், அவர்கள் அது பிறகு துன்பகரணி போயிடுவார். அமைப்புகளும் இந்த காலத்தில் இதை பற்றி பேசுவார்கள், பிறகு நாங்கள் ஏதோ தமிழ் மக்களை உங்களுக்காக செய்கிறோம் என்றார்கள், பிறகு காலமாக போயிடுவார். இது தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரத்தில் பாண்டித்தியம் உள்ள, இந்த விவகாரத்தில் பட்டறை உள்ள ஒரு குழு தாயகத்திலும் புலத்திலும் இணைந்ததாக ஒரு செயலணியாக மாற வேண்டும். மனித உரிமைகள் செயலணி என்று வைத்துக் கொள்ளும். இந்த மனித உரிமைகள் செயலணிகளுக்கு அது 3ஆக பிரிய வேண்டும். ஒன்று, இந்த இப்ப மனித உரிமைகள் விவகாரம் சார்ந்தது. இப்பொழுது பாருங்கள், செம்மணி பேசுகிறோம், பிறகு கொஞ்ச நாள்ல மறந்து விடுவோம். என்ன இப்படிதான் மென்னாரை பேசினோம், மறந்து போனோம். இப்படி பிறகு
வன்னியினுடைய இன்னொரு பகுதியை பற்றி பேசணும், அப்புறம் மறந்து போனோம். இப்ப செம்மணிக்கு வந்து நிற்கிறோம். இப்ப இது என்ன நடைபெறும்னு சொன்னால், அவ்வப்போல காலப்பகுதிகளில் நாங்கள் பேசிவிட்டு மறந்து போவதாக இருக்கக்கூடாது. அல்லது நாளாந்தம் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய மனித உரிமைகள் மீறல்களை பதிவாக்கி சர்வதேச தளத்தில் ஒரு சவாலாக மாற்றுவதாக இருந்தால் அதுக்கு ஒரு செயலணி இந்த மனித உரிமைகள் சம்பந்தமாக அதை பார்ப்பதாக இருக்க வேண்டும். அது ஜெனீவாவையும் கையாளக்கூடியதாக, ஜெனீவா பொறிமுறைகளையும் கையாளக்கூடியதாக இருக்கலாம். நாங்கள் சமகாலத்தில் இன்னும் சில விடயங்களை பேசுறோம். ஐசிசியை பற்றி பேசுறோம், ஐசிஜியை பற்றி பேசுறோம் என்றால் இந்த ஐசிசியை பற்றி பேசுறோம், ஐசிஜியை பற்றி பேசுறதுலாம் அதாவது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விவரங்கள் எல்லாம் மக்களிடம் பேசுறாங்க. அதுக்கு காரணம் என்ன, மக்களுக்கும் புரியாது. அப்ப நாங்கள் வாயால் வருவது எல்லாத்தையும் சொல்லலாம். ஒரு வாரம் நாங்கள் இந்த காலத்தில் பேசப்பட்டது ஐசிசியை கொண்டு போவதற்காக இந்த மனித உரிமைகள் அமையம் இந்த விவகாரத்தை பாதுகாப்பு சபைக்கு கையளிக்க வேண்டும். பாதுகாப்பு சபை அதை என்ன ஐசிசிக்கு இதுவரை தான் பிரேரிக்க முடியும். ஒரு நாடு பிரேரிக்கலாம். இரண்டாவது பாதுகாப்பு சபை அந்த விவகாரத்தை கையளிக்கலாம். இது ரெண்டு பொறிமுறையில அப்ப பாதுகாப்பு சபைக்கு இவே கொடுக்கணும், கொடுத்து விட்டால் பாதுகாப்பு சபை அங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய வீட்டோ அதிகாரம் உள்ள 3 முதன்மை நாடுகள் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்த 3ம் ஐசிசியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன ஐசிசிக்கு பிரேரிப்பார்கள்? பிரேரித்தால் அவர்களே ஏற்றுக்கொண்டதாகும் ஐசிசி. இப்பொழுது ட்ரம்ப் இப்ப 3 ஐசிசியினுடைய நீதிபதிகளுக்கு முதல் அமெரிக்கா தடை விதித்தது. இப்பொழுது மேலதிகமாக 3 பேரை 2 வாரத்துக்கு முதல் அறிவித்திருக்கிறார். இந்த 3 ஒருவர் கனடியர். அப்ப கனடா அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கே தடை விதித்துக் கொண்டிருக்கிற அமெரிக்கா இதை கொடுக்குமா? அப்ப நாங்கள் என்னத்தை சொல்ல வருகிறோம் மக்களுக்கு இந்த அறிவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நான் தப்பாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு பயபீதி கூட நம்ம தலைவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அப்ப இதற்காக தான் சொல்லுறேன், ஐசிசியை கையாளுவதற்கு காரணம் இப்ப ஐசிசிக்கு இலங்கையை கொடுக்க இயலாது. சிலர் சொல்றாங்க இலங்கையை கொடுக்கணும், ஒரு நாட்டை ஐசிசியில கொடுக்க இயலாது. ஐசிசி கொடுப்பதற்கு தனிநபர்கள்தான் வேண்டும். கோத்தாவுக்கு எதிராக கொடுக்க போறோமா, மஹிந்தாவுக்கு எதிராக கொடுக்க போறோமா? அவ்வாறு இருந்தால் அவர்களுக்கான வழக்கு என்ன? இப்ப இந்த வழக்குகளை உருவாக்கக்கூடிய புலத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் லோ படித்த பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் இருக்கிறார். அவர்களை இணைத்து நீங்கள் என்ன பொறிமுறையில் இந்த வழக்கை கொண்டு செல்லலாம், இதற்கான எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட் என்ன, அந்த சார்ஜ் ஷீட்ல எல்லா டீட்டெயிலும் இருக்கத்தான் வேணும், எவிடன்ஸும் இருக்கத்தான் வேணும். இல்லாம சும்மா வாயில கொண்டே ஒரு பக்கத்துல ஐயா வழக்குன்ற கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்களா? என்னுடைய நாட்டில் அண்டைக்கு போடுறது சில பேர் அதால் பயணிக்கிறார்களாம். பயணிக்கிற நேரத்தில் அவருடைய கதவை தட்டி ஏதோ ஒரு தங்களோட துண்டை கொடுத்துட்டு போனார்களாம். இந்த துண்டை கொடுத்தா போல வழக்கெடுப்பானா ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்ல? அதை பெருமையாக பேசுவோம். எனக்கு புரிவதில்லை நம்மவர்கள். அதாவது புலம்பெயர்ந்து இருக்கிறோம் என்றால் இந்த புலத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகள் என்ன, இதனுடைய சவால்கள் என்ன, இதுக்குள்ள எவ்வாறு பயணிப்பது என்பதை கூட நாங்கள் தேடி ஆய்வு செய்து பயணிப்பதற்கு சாதாரண மனிதர்களுக்கு அது வேலை இல்லை. அப்ப அதனால தான் சொல்றேன், ஒரு செயலணி உருவாக்கப்பட்டு இந்த செயலணியில் இது துறைசார் வல்லுநர்கள் இணைக்கப்பட்டு ஐசிசி கண்டு ஒரு தனியார் செயலணி, அந்த மனித உரிமைகள் செயலணியில் ஒரு பிரிவு அதை பொருட்படுத்தி அவர்கள் முழுமையான வேலை ஐசிசிக்கு போவதற்கு என்ன வழி இருக்கு அவர்கள் தான் மக்களுக்கு கதை சொல்லுவாங்க. மற்றவர்கள் வாயப்புத்துங்க. நான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் நீங்கள் மக்களை குழப்பாங்க. ஒன்று. இரண்டாவது விடயம் இருக்கிறது, ஐசிஜிக்கு போகிறோம் சொன்னால் ஐசிஜிக்கு போகின்ற பொறிமுறை என்ன என்பதுக்கு அதுக்கு ஒரு தனிய செயலணி, அவையின் முழு வேலையும் அதாக மட்டும் இருக்க வேண்டும். இதுகளுக்கு எல்லாம் போக முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் போவது இலகு இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டாகும். ஏதோ நாங்கள் கதவை தட்டினா அவன் கதவை திறந்து வாங்க உள்ள உங்களோட கேஸை வைங்க கொண்டு இல்லை. நாங்கள் ஒரு கேஸை ஃபைல் பண்ணா கூட தென் அதுக்கு ஒரு மெரிட் இருக்குது. கேஸை உள்ள நீதிமன்றம் எடுப்பதா இல்லை என்பதுக்கு ஒரு மெரிட் இருக்குது. எந்த நீதிமன்றத்திலையும் அதான் பொறிமுறை. அந்த மெரிட் இல்லாம ஒரு கேஸ் நடத்த மாட்டாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா நாங்க நினைச்சா கேஸ் எடுத்துருவாங்களா? அப்படியா இல்ல. அதுக்கு பல சவால்கள் இருக்கிறது. சில வேளையை அது முடியாமலும் போகலாம். அது பிரச்சனை இல்லை, முடியாம போதே இல்லை. ஆனா முயலவில்லை என்று இருக்கக்கூடாது. அதுக்காண்டி முயல வேண்டும். ஆனா முயல்வது என்பது சும்மா விழுந்தமானமாக முயல்வது என்பது அல்ல. எங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து விட்டு முயல வேண்டும். அந்த செய்வதற்கு என்ன செய்வோம்? இப்போ இன்னொரு விடயம் என்னவென்றால், நேரு அவர்களே, இப்போ உங்களுக்கு தெரியும், ஐநாவுடைய அமர்வு 60வது அமர்வு நடைபெறுவதற்கு முன்னதாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் அவர்கள் இலங்கைக்கு சென்றிருந்தார், தமிழர் தாயகத்துக்கு சென்றிருந்தார். அந்த பயணம் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நீங்கள் நம்புகிறீர்களா?
இல்ல இப்ப எங்களுடைய மக்கள் எதிர்பார்ப்புகளுக்கு இப்ப என்னடா நாங்கள் அப்படித்தான் சொல்றோம். இவர் வந்துட்டார், இப்ப அதுக்காண்டி திடீரென அணையா விளக்குண்டோம். அவர் போனோன்னு அணைஞ்சிட்டு. அப்ப இது அவர் வருகின்ற பொழுது ஒரு பிரேமியை காட்டுறோம். வந்துட்டாரு, மக்களை வாங்கோ, எல்லாம் வேண்டுங்கோ, அவருடனே எல்லாத்தையும் மாத்திடுவார், நாளைக்கு எல்லாம் மாறிடும் என்று ஒரு பிம்பத்தை கொடுக்கிறோம். அது சாத்தியமில்லை என்பதை நாங்கள் புரிவதில்லை. இப்ப அவரை சந்திக்க வேண்டும், அவரிடம் கொடுக்க வேண்டும், நாங்கள் எதையும் விட்டுவிடக்கூடாது என்பது அது ஒரு பொறிமுறை. அதை நாங்கள் செய்தாக வேண்டும். ஆனால் நான் என்ன சொன்னேன், நவநீதம் பிள்ளை தெளிவாக சொன்னார், எங்களால என்ன முடியும் என்று. ஹுசைன் சொல்லிட்டார் தெளிவா, பிஸ்லே சொல்லிட்டார். அதே ஆணையாளர்களை இப்ப இருப்பவர் கேட்கால மட்டும் என்ன மாறப்போகிறது? சாத்தியம் இல்லை. அப்ப ஆனா நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சில நம்பிக்கைகளை அதீதமாக கொடுக்கிறோம் என்று கேள்வி வருகிறது. என்றால் எது எங்கு நடைபெறும், அவருக்கு ஒரு தாக்கம் செலுத்த வேண்டும், அவருடைய அறிக்கை கொஞ்சம் காட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்கு மட்டும் உதவும். அறிக்கை காட்டமாக இருந்தாலும் இலங்கை தீவில் எது மாறுமோ என்று எதிர்பார்த்தோம்னு சொன்னால் மாறாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளவு மிக பலகீனமான ஒரு யுஎன்ஹெச்ஆர்ல இருக்கிறோம். அதனால நான் சொல்றேன்னு சொன்னால், நாங்கள் யுஎன்ஹெச்ஆரை எடுத்து இந்த காலப்பகுதியில் கூட்டத்தொடர் வருகின்ற பொழுது இந்த அவருக்கு யுஎன்ஹெச்ஆர் இந்த பாருங்கள், நாங்கள் எல்லாரும் யுஎன்ஹெச்ஆருக்கு போகிறோம், யுஎன்ஹெச்ஆருக்கு முன்னால் 4 படம் எடுத்து போட்டோம், எல்லாம் சாதித்து விட்டோம் என்று. ஆனா ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கிறது, என்ன மாற்றத்தை உருவாக்க உண்மை என்றால் அது ஒன்றும் இல்லை. இது இப்ப இது ஒரு புதிய 2009க்கு பின்னர் இருக்கக்கூடிய பெருந்துன்பிய இந்த படம் போடுறது, அறிக்கை விடுறது, நாங்கள் அனுப்பிட்டோம் என்று சொல்றது, இந்தா கொடுத்துட்டோம் என்று சொல்றது, இந்த அறிக்கைகளை என்ன மாற்றத்தை உருவாக்க போவோம் என்று எதிர்பார்த்து செய்கிறார் என்பதை எனக்கு புரிவதில்லை. வெளிப்படையாக சொல்லுகிறேன், இந்த அறிக்கையெல்லாம் ஒன்று கூட செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால், இப்ப கேட்க வந்த விடுறானே, அவர்கிட்ட இருந்து உங்களை கொஞ்சம் பேர் சந்திச்சு விடுறானே, அதுக்கு முதல் நீங்க சந்திச்சாக்கள் உங்களுக்குள்ள ஒன்றிணைவாக பேசி ஒரு தெளிவான அறிக்கையை அனுப்பி அவர்கிட்ட கையில கொடுத்தீங்களோ, அதானே சிறப்பான வேலை. அதை செய்யல. இல்லை, அதான் என்னமொன்று கூறுகிறார்கள் என்றால், தமிழர் தாயகத்துக்கு சென்ற பொழுது அவருடைய நெஞ்சு உருகி அந்த செம்மணி புதைகுழியை பார்வையிட்டதும், மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அங்கே பேசியதும், காணாமல் போனவர்கள் தொடர்பான விடயங்கள் பேசியது. ஆனால் அவருடைய அறிக்கையில் எதுவுமே அடக்கப்படவில்லை என்றது மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சிலர் பார்க்கிறார்கள். இதை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? அது அடக்கப்படும் என்றால், அல்லது இது நாங்கள் தேவையில்லாமல் நாங்களாக இந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது என்று நம்புகிறீர்களா? இல்ல, இப்ப 2 விஷயம் இருக்குது. அறிக்கைகளை அவர் சொல்லு 2 விஷயம் இருக்குது. ஏதோ விஷயத்தை கட்டாயம் குறிப்பிட்டு சொல்லுவார். செம்மணிக்கு சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும் என்று கேட்கால் சொல்ல முடியுமா? அதுக்கான ஒரு விசாரணை குழு அமைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது. அந்த மெண்டேட் அவருக்கு கிடையாது. மனித உரிமைகள் ஆணையாளருக்கு இந்த விவகாரங்களை செய்வதற்கு இந்த இது கிடையாது. அவ்வாறு இருந்தால் அதுக்கு ஒரு தீர்மானத்தை நாடுகள் அங்கு கொண்டு வந்து நிறைவேற்றி அவருடைய கையில் கொடுத்தால் அவர் அதுக்கு ஒன்றை செய்யலாம். அப்ப நாங்கள் இது சம்பந்தமாக கேட்கட்டையாது பார்க்கிறோம். செம்மணிக்கான சர்வதேச விசாரணை நடக்காது. ஏன்னா அது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் அவையத்துடைய பொறிமுறையும் இல்லை. அவ்வாறு இருந்தால் ஒரு தீர்மானம் அதுக்காக கொண்டு வரப்பட்டு யார் கொண்டு வரணும்? கொண்டு வர முடியாது. கொண்டு வர முடியாது நாடுகளாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், இப்பொழுது 25ஆம் தேதி தான் நினைக்கிறேன், இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த தீர்மானம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த தீர்மானம் புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது இப்பொழுது 2 நாடுகள் தான், அமெரிக்கா இல்லை, கனடாவும் பிரித்தானியாவும் தான் முதன்மை நாடுகள், அந்த இணை நாடுகள். அவர்கள் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார்கள் என்று நாங்கள் கனடாவுடன் அமெரிக்காவோட இங்கிலாந்தோட பேசியிருக்க வேண்டும். பேசினா அவர்கள் என்ன சொன்னார்கள்? கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்களா யாருக்கு உங்களுக்கு? அப்ப சொல்லாட்டி என்னன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்ப யாருக்கு, என்னுடைய மக்களுக்கு என்ன சொல்லுகிறோம்? அவர்களுக்கு புரியாது என்றால் நாங்கள் எல்லாம் வாயில வரலாம் சொல்லிட்டு போகலாம். இப்படி யாரும் சொல்லுகிறார்கள் சர்வதேச கொண்டு வருவோம்னு சொன்னா, நாங்கள் முதல் கனடாவோட இங்கிலாந்தோட பேசினாங்களா? அவர்கள் ஒன்று சொல்வார்கள், பேசினா அவர்கள் ஒன்று சொல்வார்கள். அப்படி சர்வதேச விசாரணை என்று நாங்கள் அதுல போட்டால் இதுல எங்களுக்கு நாடுகள் ஆதரிக்க மாட்டோம். நாங்கள் பேசினாங்கள் வேற. ஏன்னா 47 நாடுகளில் ஒரு 20 நாடுகள் தான் ஆதரித்து வாக்களிக்கும். அப்ப நான் இதை பற்றி முன்னரும் பேசியிருக்கோம். இந்த தீர்மானத்தில் கொண்டு வருகின்ற தீர்மானத்துக்கு முதல் இருக்கக்கூடிய வரைவும் பின்னர் வரக்கூடிய வரைவுகளும் நிறைய நீட்டு போகும். அதுக்கு காரணம், இதற்கு நான் வாக்களிப்பது கண்ட இந்த வசனம் இந்த சொல்லி இருக்கக்கூடாது ஒரு நாடு, அந்த நாட்டு வாக்குக்காண்டி அதை எடுப்பார்கள். அடுத்த நாடு சொல்ல இந்த வசனமே இருக்கக்கூடாது என்று அதை தூக்குவார்கள். இவ்வாறு தூக்கி தான் அது நீட்டு போறது.
அவ்வாறு இருந்தால் சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் கொண்ட நாடுகளை பிடிக்கும், நாங்களும் நாடு பிடிச்சு தார வேண்டும். அதுவும் ஒரு அமைப்பு பேசியதை பார்த்து வேணுமெண்டா வெளிப்படையா சொல்லுங்க. எத்தனை நாடுகள் இன்றைக்கு 47 நாடுகள் வாக்களிக்கிறத நாங்கள் சென்று வெற்றி பெற்று கொண்டே கொடுப்போம் எவ்வளவு சொல்லுங்க. சும்மா வாயால விளையாடிச்சாங்க நாங்களும் பிடிச்சு கொடுப்போம்னு சொல்றோம். எனக்கு என்ன புரிவதில்லை என்றால், இப்ப இதை சொன்ன உடனே இதுக்கு ஒரு எதிர்வினையாற்றுறதும் இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம் ஐயா. நாங்கள் வெளிப்படையாக இதை யாருக்குமான போட்டியும் இல்லை, சண்டையும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான், எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்க பார்ப்போம். உண்மையாக இருந்திருந்தால் இந்த இது 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கொண்டு வரப்பட்டது முதலாவது தீர்மானம். 13வது ஆண்டு முடிந்து 14வது ஆண்டில் இருக்கிறோம் மனித உரிமை அளவியத்தில். எதை மாற்றி இருக்கிறோம், எது மாறி இருக்கிறது, இது இப்ப அதுக்காண்டி மாற்றம் கூடியதை நாங்க செய்யவில்லை என்று சொல்லவில்லை. இது இந்த சபையில் இருக்கக்கூடிய குறைபாடு. இந்த சபையினுடைய பாருங்க, நான் சமகாலத்திலே சொன்னேன், ரஷ்யாவும் இஸ்ரேலுக்கு எதிரான விசாரணை 3 வருடங்களாக இங்கே நிற்கிறது. அப்ப இதுல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கிறது. ஆகவே வெறுமையாக எங்களுடைய விவகாரங்களை இதுக்குள்ள மாற்றம் முடக்காமல், யுஎன்எச்சிஆருக்கு மாத்திரம் முடக்கி பேசாமல், இதை கடந்து பொறிமுறைகளை அவர்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன செய்கிறோம், அதைத்தான் நாங்க பேசணும். இப்ப அதான் சொல்றேன், இந்த அமைப்புகளையும் கட்சிகளையும் விட்டுருவோம். இது சார்ந்த ஒரு செயலணிகள் தமிழருடைய இந்த மனித உரிமைகள் விவகாரம், செம்மணி உட்பட இதை கடந்திருக்கக்கூடிய மனித உரிமை விவகாரம் உட்பட, இப்ப நீங்க சொன்னது போல இன்றும் செவ்வாயிலையும் போயிட்டு வந்த கேட்கனுடைய ரிப்போர்ட்ல தமிழ் மக்கள் மீதான கண்காணிப்புகள் இன்னும் அதே வடிவத்தில் தான் இந்த ஆட்சியிலும் இருக்கிறது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உதாரணம் என்னவென்றால், நேரு அவர்களே, 2 நாட்களுக்கு முன்னதாக கிழக்கு மாகாணத்தில் நான் உரையாடும் பொழுது கால்நடை மயிலத்தமிடு மாதவனை பிரச்சனையில் இன்னும் 700 நாட்கள் இப்பொழுது அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒவ்வொரு நாளும் புலனாய்வாளர்கள் சென்று யார் எங்கே தங்கியிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் திரட்டி கொண்டுதான் போகிறார்கள். இப்ப ஆட்சி மாறினாலும் அங்கே அந்த நிலைமை இருக்கிறது. அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட 1 வருடம். பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க விடயங்களில் தொடர்ச்சியாக முன்னிய அரசாங்கங்கள் கேட்டு வந்தது போல் கால அவகாசம் கேட்டு அந்த இழுத்தடிப்பை நீடிப்பார்களா, அதற்கு இவர்கள் அனுமதி வழங்குவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இல்ல, அது இப்ப ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லும், ஒரு ஆணையாளர் ரிப்போர்ட் 2 பகுதியை கொண்டாடும். இலங்கை அரசாங்கம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி என்ன செய்ய வேண்டும் என்று பரிந்துரைகள் இருக்கும். 2வது, நாடுகளுக்கு, அதாவது உறுப்புரிமை நாடுகளுக்கு இலங்கை விவகாரத்தை கையாளுவதற்கு நீங்கள் என்ன மாற்றங்களை முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை இருக்கும். அப்ப இலங்கை இதை கடந்து அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. இதுதான் யதார்த்தம். அப்ப அவர் பரிந்துரைகளை மட்டும் செய்யலாம், அதை கேட்டு. ஆனால் இலங்கை ஆட்சியில் இருப்பவருடைய என்ன விருப்பம் என்று சொன்னால், இந்த பரிந்துரைகள் சொல்வது இதுகள் எதுவும் இல்லாமல் சர்வதேச தளத்திலிருந்து தங்கள் விவகாரம் நீக்கப்பட வேண்டும் என்றது அவருடைய முயற்சியாகும். இவர்கள் சொல்வதை அனுர அரசு செய்யுமான்னு சொன்னால் செய்யாது. இப்ப பயங்கரவாத தடை சட்டம் ஒரு பிரதான பேசுபொருளாக இருக்கிறது. ஏனால் இவ்வளவு காலமும் பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதே இவருடைய கோரிக்கை. அதாவது மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய கோரிக்கை பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று இந்த 14 வருஷமா அதைத்தான் சொல்லி கொண்டு. ஆனா 14 வருஷமா பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை. ஆனால் இன்னொன்று சொல்லுவார், கடந்த ஆண்டு 35 பேர் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கைது செய்யப்பட்டிருக்கார்கள் இலங்கை ஆண்டு. அப்ப அதுல ஒரு 2 மாதங்கள்லாம் இவர்கள் 3 மாதங்கள். ஆனால் இந்த ஆண்டு ஜூலை வரையும் 42 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பயங்கரவாத தடை சட்டத்தில். அதை கைது செய்தவர்கள் யார்? இந்த ஆண்டு முழுமையாக அனுராத தகப்பு தானே. அப்ப இது அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்தை கடந்த ஆட்சியிலும் பார்க்க அதிகமாக பயன்படுத்துவர்களே இன்றைய ஆட்சியில் இருப்பவர்கள். அப்ப இதை பற்றி நாங்கள் பேசுகிறோமா? என்ன நீ பேசலான்னு அனுரா கேட்கிறோமோ? அப்ப நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்றது ஐநாவுடைய பொறிமுறை 14 ஆண்டுகளா ஒவ்வொரு முறையும் இது சொல்லப்படுகிறது. ஆனா இலங்கை அரசாங்கம் இன்றைய வரையும் பயங்கரவாத சட்டத்தை இந்த ஆட்சியும் செய்யவில்லையே. இப்ப நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், வருகின்ற 23ஆம் தேதி இந்த ஆட்சி வந்து 1 வருடம், இன்னும் 12 நாட்கள் இருக்கிறது.
13வது நாள் இந்த ஆட்சியினுடைய ஒரு வருஷம் வந்துடும். இந்த ஒரு வருஷத்துல எதுவும் மாறி இருக்குதா? இந்த பயங்கரவாத இதே அனுராவுக்கு ஒரு வருஷமாக இருக்கிறது. இப்ப இதுக்கு அரசியல் யாப்பு திருத்தம் வேண்டுமா? வேண்டும் இல்லை. உடனடியாக பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து பயங்கரவாத திருத்தத்தை நீக்கி விடுவது, அவ்வளவுதான். உங்களுடைய குற்றவியல் சட்டங்களே போதுமானவை. ஆனால் ஏதாவது அதை பற்றி பேசுகிறோமா? அப்ப இந்த விவகாரத்திலேயே இது ஒரு புரிதலுக்காக சொல்லுறேன். ஒரு சின்ன பயங்கரவாத தடை திட்டத்தை, அப்ப எங்களுக்கு சின்னது, அவர்களுக்கு பெருசு. இந்த சின்ன பயங்கரவாத சொல்றது ஐநாவுடைய சபைக்கு அது சின்ன. ஏன்னா 14 வருஷமா சொல்லிக் கொண்டிருக்காங்க நீக்க வேண்டும். ஆனா நீங்கவில்லை. ஆனால் அது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இவர்களுக்குள்ளே. அப்ப நாங்கள் இதுல இருந்து என்னத்தை கேட்டுக்கொள்ள போறோம்? உண்மைதான். இன்னொரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்டு நிகழ்ச்சி என்று கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். செம்மணி விவகாரம் தொடர்பாக நாங்கள் இப்பொழுது தொட்டு சென்றோம். டர்க் அவர்கள் வந்த பொழுது அணையா தீபம் விளக்கை ஏற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருந்தார்கள். நீங்கள் இப்பொழுது சொன்னீர்கள் அவர் போனவுடன் அணைந்து விட்டது என்று நீங்கள் கூறினீர்கள். அது பலர் மத்தியில் ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அணையா தீபம் தொடர்ச்சியாக இந்த புதகுழி 240 உடலங்கள் அங்கே அகன்றெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த புதகுழியிலிருந்து, குறிப்பாக கிருஷாந்தி குமாரசாமி அவர்களுடைய 29வது ஆண்டு நினைவேந்தல் சில நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்றது. இந்த காலகட்டத்தில் இதை பெரியோரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் ஐக்கிய நாடுகள் சபை இந்த விடயங்களில் ஈடுபட்டிருப்பது, தமிழ் மக்களுடைய விவகாரங்கள் தொடர்ச்சியாக பேசுபொருளாக இருப்பது, உயிர்ப்போடு இருப்பதற்கும் அது வழிவகுக்கின்ற என்று கூறும்பொழுது, இந்த விடயத்தை எங்களுடைய தமிழர் தரப்பு எவ்வாறு இதை கையாண்டிருக்க வேண்டும், அல்லது இனியும் அந்த அணையா விளக்கை தொடர்ச்சியாக செய்வதற்கும் எழுக தமிழ் போன்ற நிகழ்வுகள் நடத்துவது எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? செம்மணி தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்ல, செம்மணியில இருக்கக்கூடிய விஷயம் நீங்க சொன்ன மாதிரி தான். நான் அந்த அணையா விளக்கு போராட்டங்களுக்கான முன்னெடுப்புகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கான ஒரு கலந்துரையாடல் கலந்து கொண்டேன், அழைத்திருந்தேன். உள்ளே போயிருந்து கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் பேச விடயங்களை கொஞ்சம் கேட்டுக்கொண்ட பொழுது நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றா எனக்கு தெரியும், இது அணையா விளக்கு என்பதனுடைய அந்த பேரே காண அர்த்தம் தெரியாமலே அதை பேசிக்கொண்டது. ஏன்னா அது 3 நாட்களில் அணைய போகிறது என்பதை அவர்களே சொல்லுகிறார்கள். அப்ப எனக்கு விளங்கவில்லை, ஏன் அதுக்கு என்ன பேர் அணையா விளக்கு என்று வைக்கிறீர்கள்? இது இங்குதான் சவாலே வருகிறது. இப்பொழுது இந்த செம்மணி விவகாரத்தில் மிகவும் ஆழமாக இயங்கக்கூடிய ஒரு உறவு தான். அவருடைய செயற்பாட்டுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஆனால் அவர் சமீபத்தில் ஒரு வானொலியில் பேசிக் கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு போராட்டத்தை நாங்கள் தீர்மானித்திருக்கிறேன், அந்த தீர்மானத்தை அறிவித்திருக்கிறேன், இன்னும் ஒருவரும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றார். நாங்கள் அப்ப கேட்டிருந்தேன், இவர் என்ன செய்கிறார் என்றால், அவராக ஒரு போராட்டத்தை தானாக தீர்மானித்திருக்கிறார், அதை போய் ஊடக மையத்தில் விட்டு அறிவிக்கிறார் எல்லாருக்கும். அவ கேட்டா சொல்லுறார், ஊடக மையத்துல எல்லாருக்கும் சொல்லியிருக்கார். எனக்கு விளங்கவில்லை. இப்ப இவர்கள் என்ன வேறொரு கிரகத்துல இருக்கிறார்கள் இதுல ஆதரவு கூட. நீ நல்ல முயற்சி செய்யலாம், நேரடியா போய் அவரோட சந்தித்து பேசி நாங்கள் எல்லாருமாக ஒன்றாக சேர்ந்து ஒரு போராட்டத்தை தீர்மானி. நீ ஒரு போராட்டத்தை தீர்மானித்து ஊடக மையத்தில் சொல்லிவிட்டேன், எல்லாரும் கேட்டுட்டீங்க வாங்கன்னு சொன்னால் அது நடக்குமா? இப்ப எனக்கு இங்கதான் ஒரு இதாக இருந்தது சொன்னால், கடுமையாக உழைப்பவர்களோட முட்டாள்தனமாக சில நேரங்களில் செயற்படுகிறார்களா என்றால், ஒரு கல்யாண வீட்டு கூட கொண்டு பத்திரிகை கொடுத்து வாங்கன்னு கூப்பிட்டுதான் வர்றாங்க, இல்லாட்டி வேற வரானா? அப்ப நாங்கள் ஒரு போராட்டத்தை மக்கள் சார்ந்து நடத்துறோம், ஒரு ஒன்றை ஒருங்கமைக்கிறோம் என்று சொன்னால் எல்லாரோடும் சென்று தனியே பேச வேண்டும் அல்லவா? அந்த கடினமான உழைப்பு இருந்தால் தானே எதுவும் சாத்தியமாகும். எல்லாத்துக்கும் மட்டும்தான் மாவீரர்கள் வரும். இந்த மாவீரர்கள் 24 மணி நேரமும் இயங்கி கொண்டு வரலானே. சரி, இல்ல நான் இப்ப இரவு நேரம் நான் நித்திரை கொள்ள போறேன், தயவு செய்து நீ எனக்கு எதிராக சுட்டிங்கன்னா போராட உள்ள வந்தீங்கன்னா நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்று படுத்திருந்தவர்களா? 24 மணி நேரம் மாறி மாறி எல்லைகளை காத்து நின்றவர்களானே. இல்லாட்டி எதிரி பூந்து விடுவான் அல்லவா? இப்ப இவ்வளவு தூரம் ஒரு கடுமையான ஒரு அர்ப்பணிப்பு இருந்தா தானே இது நகரும். இப்ப நாங்கள் அர்ப்பணிப்பு இல்லாத செயற்பாடுகளை எல்லாரும் செய்கிறோமா என்கின்ற பெரும் ஆதங்கம் வருகிறது ஒரு விஷயத்துல. இப்ப இதனால் தான் சொன்னேன், இதற்காக தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு பொறிமுறைகளை உருவாக்க வேண்டும். இங்கு ஒருவர் அங்கு ஒருவராக இருந்து அவர் ஒரு பக்கம் சார்ந்து இவர் இன்னொரு பக்கம் சார்ந்து, அவர் ஒரு பக்கம் சார்ந்து விட்டா மிச்சம் ஒன்றும் வராது. ஏன் இவர் அவற்றியார், இது அவைந்த விளையாட்டில் நாங்கள் போகக்கூடாது. அந்த நிலையை எப்படி மாற்றுவது? இது இப்ப காலாகாலமாக நடந்து கொண்டு வருகின்றது. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர்
இது எல்லா நாடுகளும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர் நாடுகளில் இதே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை எவ்வாறு நிறுத்துவது? இல்ல, இதுதான் சொன்னேன்னு சொன்னால், இப்ப இந்த அமைப்புகள் என்று போனால், ஏன்னா அமைப்புகள் தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சோன்று கேட்க உள்ள போறதுக்கே பயப்படுறாங்க. என்னால் நான் நாட்டு பக்கமும் சேர முடியாது. ஒரு அமைப்புகளும் இல்லாத சூழல் நீண்ட வருஷங்களாக இருக்கிறது. ஒன்று என்னுடைய உடல்நிலை அனுமதிப்பதை விட்டுடுவோம். அதை கடந்து கூட நான் யார் என்னுடைய கதவை தட்டி பேசினாலும் நான் பேசுவேன். அறிவுறு கேட்கின்ற பொழுது சொல்லுவதற்கு நான் ஒரு நாளும் நீ சரியானால் நீ இப்படியானு பார்ப்பதில்லை. ஆனால் நம்பிக்கை என்பது இழந்து போயிருப்பதற்கு காரணமே இவர்கள் தங்களுடைய சண்டையை வீதிகள் வரையும் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப வீதிகள் வரையும் அசிங்கப்பட்டிருப்பதை எந்த ஒரு அதுக்கு பின்னர் எவ்வாறு மக்களுக்கு நம்பிக்கை வரும்? இது இவர்கள் செய்யக்கூடிய இதை கடந்து இயங்க வேண்டும் என்றால் தமிழ் சமூகத்தை, அதனால நான் சொன்னேன் சொன்னால், எங்களுக்கு பேரும் வேண்டாம், எங்களுக்கு அமைப்புகளும் வேண்டாம், செயற்படக்கூடியவர்கள் இணைந்து இதை நகர்த்துவதற்கு என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் இப்போ உரிய பொறுமையாளர். ஆனா இங்கதான் ஆபத்தில் இருக்குன்னு சொன்னால், இந்த செயற்படக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவர்கள் துணிச்சலுடன் செயற்படக்கூடியவர்கள் மிக குறைந்தவர்களே இருக்காரு. அவர்கள் இந்த எதிர்வினையாற்றுவர்களை பார்த்து பயப்படுகிறார். இவர்கள் சும்மா இருக்க மாட்டார். இப்ப வெளிப்படைய சொன்னால், நான் இவ்வளவு தாக்குதலை, அதாவது இந்த பயணத்தில் 43வது ஆண்டு இருக்கிறேன். ஆனால் இவ்வளவு தெரிந்திருந்ததும் கூட பின்னால இருந்து கல்லறிகிற எண்ணிக்கை கூடுதலுடைய குறையுது இல்லை. ஆனா அது என்ன எந்த விதத்திலும் பாதிக்காது. ஆனா இனியவர்களை மோசமாக பாதிக்கிறது. என்றால் நாங்க இப்படி பழகிட்டோம். நீ என்ன செய்ய, என்னுடைய மக்கள் சார்ந்த பணியிலிருந்து நாங்கள் உங்களுக்காண்டி எங்கேயும் விலகி போக மாட்டோம் என்பது அது இவ்வளவு காலம் தந்த அனுபவம். ஆனா அவர்களுக்கு அதை இல்லை. இவ்வாறு ஆற்றல் உள்ளவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த இனம் சார்ந்த செயற்பாடு அவர்களை இணைத்து கொண்டு வந்தால் அவர்களை மறைமுகமாக வைத்துத்தான் செயற்பட வேண்டியது. வெளிப்படையாக அறிவிக்க முடியாது. இந்த செயலணியில் இவர்களான் இருக்கிறார்கள், இவர்களான் செயற்பட போகிறார்கள் சொன்னாலே ஆபத்து. ஏன்னா ஆபத்து வெளியில் இல்லை, எங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அப்ப ஏனென்றால் அதுக்கு காரணம் என்று சொன்னால், எங்களுடைய அரசியல், தமிழர் விவகாரம் சார்ந்த அரசியல் தமிழர் கையில் என்று இல்லை. இதை கட்டுப்படுத்துவர்களும் இதை செயற்படுத்துவர்களும் இதை நெறிப்படுத்துவர்களும் எங்களுக்கு வெளியே தான் இருக்கிறார்கள். அதுக்கான ஒரு சூழலை நாங்கள் அனுமதித்து விட்டோம். இந்த ஆபத்து முன்னர் இருந்ததல்ல. இது தமிழர்களுடைய விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் தான். ஆகவே இந்த விவகாரத்தை கடந்து தமிழர் தளம் நகர்ந்தது 2009. இப்பொழுது அந்த வலிநிலை இல்லாம இருக்கிறது. அந்த புரிதல் வந்தார். இப்ப இந்த உலகத்துல யாருக்கும் பயப்படணும்னு கேட்டீங்கன்னா இல்ல. நான் அதுக்கான 100 சம்பவங்களை நான் சொல்ல முடியும், எவ்வாறெல்லாம் நகர்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த புரிதலுடன், ஏன்னா இது சாதாரண புரிதலோட உலகத்தை நாங்கள் கையாள இயலாது. அவர்கள் நாடுகள், அவர்கள் ஒரு பெரும் துறைகள். வெளிவாரத்துறை என்பது ஒரு பெரிய படையணி, புலனாய்வு துறை என்பது ஒரு பெரிய படையணி. இவைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்த அரசியல் குழாம் அல்லது சிந்தனை குழாம் என்பது ஒரு பெரிய படையணி இந்த நாடுகளுக்கு. இந்த 3 இணைந்த ஒரு தளத்தை தான் நாங்கள் அதுக்குள் பூந்து அதை எங்களுக்கு சார்பாக இயங்க வைப்பதற்கு முயற்சி செய்ய போறோம் என்று சொன்னால், எங்களுடைய வினைத்திறன் எவ்வளவு தூரம் உயர வேண்டும், எவ்வளவு தூரம் புரிதலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும், எவ்வளவு தூரம் அது உச்சத்தை தொட வேண்டும். அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் மாற்றம். அந்த மாற்றத்தை உருவாக்குகின்ற அந்த நாங்கள் நினைக்கக்கூடியவர்கள் என்னுடைய மட்டத்தில் இருக்கிறார்கள். அது முன்னரே சொல்லிக்கிறோம். ஒபாமாவுக்கு ஆலோசனை இருந்தவர் தமிழன், ஹிலரி கிளின்டன் இருந்தது ஒரு தமிழ் சகோதரி, ஒபாமாவுடைய மனைவியுடன் ஒரு தமிழ் இருந்திருக்கார். இப்ப இவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் நம்பி எங்களை சேர்த்து வைக்கக்கூடிய நிலை இருந்திருக்கிறதா இல்லையா? இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிங்கள ஜனாதிபதிகளுக்கும் சிறந்த ஆலோசகர்களாக இருந்தவர்கள் தமிழர்கள். அவர்கள் நம்பி இருந்தவர்கள் தமிழர்கள். இன்று இலங்கையினுடைய பொருளாதார மீட்சிக்கு உருவாக்கப்பட்ட 3 கொண்ட குழுவிலும் தமிழர்கள். எல்லா இடம் தமிழர்களுக்கு உலகளாவிய. ஆனால் அவ்வாறான தமிழர்களை இணைக்க முடியாதவர்களாக நாங்கள் இருப்பதற்கு காரணம் நாங்கள். ஏனென்றால் பெண்களில் சில பேர் புரிதல் இல்லாதவர்கள் கதிரைகளை பிடித்து வைத்துக் கொண்டு நாடுகளிலும் சரி தாயத்திலும் சரி இந்த கதிரையை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதற்காக ஒரு வினையாட்டி கொண்டிருக்காங்க. இங்கதான் சவால் இருக்குது. அவர்களால் எதுவும் சாதிக்க முடியுமா அந்த இனத்துக்கு? அவர்கள் சாதி தருவார்கள் சொன்னா நான் 100% சாத்தியம் இல்லை என்று என்னுடைய மக்களுக்கு சொல்றேன். ஆகவே எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. இதை கடந்து இந்த வலுவுள்ள இனம் தன்னை வலுவானதாக இந்த உலக பந்தில் நிறுவி பயணிக்க வேண்டுமாக இருந்தால்
அது அவ்வாறானவர்களை மட்டும் அனுமதிக்க வேண்டும். நீங்கள் மட்டும் எங்களிடம் பேசணும். நீங்கள் கூறினீர்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டு குழப்பம் பொறுப்புள்ள வழியால் தான் நீங்கள் வெளிப்படையாக இந்த விடயங்களை நாங்கள் இந்த உயிரோடை தமிழில் நீங்கள் ஏனைய ஆய்வாளர்களும் நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம் என்றால் நாங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. எங்களை நாங்களே ஏமாற்றி மக்களை ஏமாற்றுவோமா இருந்தால் நாங்கள் தான் முட்டாள்களாக இருப்போம். எனவே தூய்மையான ஒரு விஷயத்தை சொல்லுறேன். திருப்பி நாங்கள் தேசிய தலைமை இந்த போராட்டம் வந்து எல்லாரும் தங்களை அங்க இணைக்கிறார். ஆனால் அவர் சொன்ன ஒரு வசனத்தையே சொல்லுகிறேன், அதை நம்மவர்கள் ஒழுங்காக செய்யறான்றது மக்களை நீங்களே பார்த்துக்கணும். அவர் என்ன சொல்லுகிறார்? எங்களுடைய மக்களிடம் உண்மையாக சொல்லுங்கள். மக்களுக்கு ஒரு நாளும் எதையும் மறைக்காதீர்கள். மக்களுக்கு என்ன உண்மை நிலையை சொல்லி அதுக்கேற்ற வகையில் அவர்களை தயார் செய்யுங்கள். தயார் செய்தால் மட்டும்தான் எங்களால் முன்னகர முடியும். அதுதான் உண்மையான யதார்த்தமான விடயமும் கூட. அதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரே கேள்வி, அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு வியாபாரம் நடத்துபவர்கள் அதை செய்கிறார்களா என்பதை மக்கள் பார்த்துக்கொள்வார். நிறைவாக நேரு அவர்களே, தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இப்போ 16 ஆண்டுகள் கடந்து 17வது ஆண்டில் நாங்கள் நிற்கின்றோம். இந்த இனப்படுகொலை நடைபெற்று ஒரு கிராஸ் ரோட்ஸில் நிற்கின்றோம் என்று நம்புகிறார். ஒரு சவாலான நிலையில் நாங்கள் நிற்கின்றோம் என்று நம்புகிறார். இந்த நிலையிலிருந்து தேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது எதிலும் மீண்டு வர முடியாதுன்ற ஒன்று இல்லை. எல்லாத்தையும் மீண்டு வர முடியும். எங்களால மீண்டு வர முடியும்னா நிச்சயம் முடியும். அதுக்கு சில வழிமுறைகளும் இருக்கிறது. இப்ப ஒன்றை வைத்துக் கொள்வோம். எங்களால் மீண்டும் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து ஒரு போராட்ட வல்நிலையில் இருந்து கொண்டு ஒரு அரசியல் மாற்றத்துக்கான பயணத்தை செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. அது சாத்தியமும் இல்லை. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டாகும். நாளைக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் எவ்வாறு கொழும்புக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து தமிழர்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சில பொறுமுறை. இப்ப எங்களிடம் இருக்கக்கூடியது ஒரு சமூகம் சார்ந்த, ஒரு நாடு சார்ந்தது, சமூகம் சார்ந்தது 3 விடயங்கள் தான்: அரசியல், பொருளாதாரம், அது இப்ப இராணுவங்களுடைய இல்லை, அதான் எடுத்து விட்டேன். அப்ப இப்ப அரசியலுக்கு பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் என்ற களத்தை பயன்படுத்தலாமா என்று சொன்னால், இலங்கை இந்த பொருளாதார சவால் இருந்து உடனடியாக வெளியே வராது. அனுரா வந்தானே அவர் வந்தாலும் அதுக்கு நீண்ட காலம் எடுக்க போறோம். இந்த ஒரு வருடத்தில் அனுரா அரசு பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை கட்டியெழுப்பதில் மோசமாக பின்தங்கி இருக்கிறது, மோசமாக தவறி இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தை, ஏன்னா இன்றும் உப்பு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி தான் செய்யப்படுது. அப்ப உப்பு இறக்குமதி செய்கின்றதா என்ன பொருளாதார வளர்ச்சி என்ற கேள்வி வேறு. அப்ப எங்களிடம் தான் பொருளாதார வளர்ச்சிக்கான வளமும் இருக்கிறது என்பதை நாங்கள் வாங்க வேண்டாம். அனுரா கூட சொல்லியிருக்கோம், இங்கு முக்கோணம் இது தென்னைகளை வளர்த்து இலங்கைக்கு தேவையான தென்னைகளை பெறுவதும் இங்க வந்து சொல்லிட்டு போறான்னா வடக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு போறேன். ஆகவே எங்களிடம் வளம் இருக்காது. அந்த வளத்தை எவ்வாறு சரியான முறைமையாக பயன்படுத்தி ஒரு பொருளாதார நிமிர்வை நாங்கள் காட்டுவது வாய்ப்பு இருக்கிறதா இருக்கிறது. அதுக்கு பொறிமுறைகள் இருக்கிறது. நான் அவற்றை வெளிப்படையாக அதை நிறுத்து அதை சரியாக கை கொள்வோமாக இருந்தால் நாங்கள் பொருளாதாரியாக இலங்கை எங்களுடன் தங்க நிலையுள்ள ஒரு தேசமாக மாற்றிவிடுவோமாக இருந்தால், இப்பொழுது நாங்கள் அவர்களுடைய தங்க நிலையை தான் பல விடயங்கள் இருக்கிறோம். இதை மாற்றி விட்டோமாக இருந்தால் அது எங்களுக்கான ஒரு பார்கெனிங் சீப்பை தரும். அந்த பார்கெனிங் சீப்பை சரியாக கை கொண்டோமாக இருந்தால் எங்களுக்கு தேவையான பொருளாதார அரசியல் விவகாரத்தையும் கையாள முடியும். இது இன்னொரு விதமான பொறிமுறை. பார்த்தீங்கன்னா நம்மவர்களுக்கு பழகி போன ஒன்றுகளே நிற்கிறோம். அது சாத்தியமில்லைன்னு தெரிந்தால் அடுத்ததை யோசிக்க வேண்டும். அதுக்கான பொறிமுறைகளை வளர்க்க வேண்டும், நகர வேண்டும். இதுக்கான அதாவது இன்றும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை கேட்ட வகையில் தன்னை தயார் செய்து சமூகம் முன்னகர்கிறதா என்ற கேள்வியை கேட்டீங்கன்றால் நிச்சயமாக இல்லை. ஆகவே வாய்ப்புகளை குறைத்துக் கொண்டிருப்பவர்கள் நாங்களே ஒழிய வாய்ப்புகள் இல்லை என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. நன்றி நேரு குணரட்னம் அவர்களே, தெளிவான பார்வை. நீங்கள் கூறுவது போல் இந்த செயல் அணி நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும். அதனூடாகத்தான் இந்த அமைப்புகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் வேறு. ஆனால் நீங்கள் கூறுவது போல் செயல் அணி ஒரு குறிப்பிட்ட விடயங்களுக்கு அதை செயல்படுத்துவதற்கு முக்கியம் என்பதையும் கூறிக்கொண்டு தமிழர் விவகாரங்கள் தொடர்பாக ஒரு ஆலோசனை குழு இவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். அது சில வேளைகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சிலர் கூறுகிறார்கள். நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து மிகவும் சிறப்பாக உங்களுடைய ஆழமான சிந்தனைகளோடு உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்ததற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நேரு குணரட்னம் அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம்.
மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.